தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப இருக்கிற இந்த பரபரப்பான உலகத்துல நம்ம எல்லாருமே நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம வேலையை செய்யறதுக்கே நம்ம கிட்ட நேரமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்களுக்காக நம்மளால எப்படி உதவி செய்ய முடியும்? இருந்தாலும் சில பேர் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த சந்தோஷத்துல வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் பெருசா வேலைகள் இருக்காதா? மற்றவங்களுக்கு உதவி செய்யறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்மள மாதிரி தான் அவங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வேலைகள் இருக்கும், பல பிரச்சனைகள், டென்ஷன்ஸ் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் அதையும் தாண்டி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதால அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கிது. அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது, நம்மளை மாதிரியான சாதாரண ஆட்கள் தான். நம்மளுக்கு இருக்கிற மாதிரியான வேலைகள் தான் அவங்களுக்கும் இருக்குது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோன்னா அவர்கள் நம்மில் ஒருவர். ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு செய்து ஒருவேளை உணவையே ஆடம்பரமாக உண்ணும் பணக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தேசத்தில் ஒருவேளை உணவு கிடைத்தாலே போதும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் ஏழைகள் வாழும் தேசமும் இதுதான். தங்குவதற்கு வீடின்றி சாலைகளிலும் தெருக்களிலும் கடை வாசல்களிலும் பாலங்களின் அடியிலும் உணவின்றி தவிக்கும் நபர்களுக்கு உணவு வழங்கி அவர்களின் பசியை போக்கி வரும் அமைப்புதான் ஃபுட் பேங்க் ஆஃப் இந்தியா. வணக்கம், என் பேர் ஸ்னேகா மோகன்தாஸ், ஃபவுண்டர் ஆஃப் ஃபுட் பேங்க் இந்தியா. ஃபுட் பேங்க் இந்தியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு அன்னதானம்னு ஒரு விஷயம் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வரோமோ அதுதான் இந்த காலத்துக்கு ஏற்ற போல் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆரம்பித்த விஷயம் ஃபுட் பேங்க். இதில் மொத்தம் 24,000 மெம்பர்ஸ் இருக்கும், அதில் 100 வாலண்டியர்ஸ் இருக்கும். எங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா பசியில்லா இந்தியா உருவாக்குறது தான். உணவில்லாமல் யாருமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஃபுட் பேங்க் இந்தியா. தமிழ்நாட்டில் மட்டும் 10 கிளைகள் இருக்குது, வெளி மாநிலங்களில் பல கிளைகள் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி வந்து ஃபுட் ட்ரைவ்னு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுட் ட்ரைவ்னா என்னென்னா, இப்போ நான் என் வீட்டில் வந்து சமைக்கிற சாப்பாடு, இன்னொரு வாலண்டியர் அவங்க வீட்டில் சமைக்கிற சாப்பாடு நாங்கள் ஒரே இடத்துல ஃபார்ம் பண்ணி அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் நாங்கள் போய் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நாங்கள் வீடு இல்லாதவங்களை வந்து தேடி கொடுக்குறோம். எதுக்கு வீடு இல்லாதவங்கன்னா, பொதுவாகவே நம்ம இப்போ ஒரு கல்யாணம் இல்லை ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம்னா போயிட்டு ஆர்ஃபனேஜில் போயிட்டு காசு கொடுக்குறோம். பட் அது வந்து கரெக்டான பேருக்கு போய் சேருதாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. நம்மளே நேரடியாக நம்ம வந்து காசு இன்வால்வ் பண்ணாமல் ஒரு ஃபுட்டை அப்படி போய் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து காசு கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸ் நாங்கள் வந்து இதில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக ஃபுட் பேங்க் இந்தியா என்ற அமைப்பில் உள்ள தன்னார்வலர்கள் தங்கள் வீடுகளில் தினம்தோறும் இரவு வேளைகளில் சுவையான உணவுகளை சமைத்து அதை பிரத்யேகமாக பேக்கிங் செய்து அவற்றை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கின்றனர். சேர்த்து வைத்த உணவுகளை எல்லாம் தன்னார்வலர்கள் எடுத்துக்கொண்டு இரவில் வண்டிகளில் சாலைகளில் பயணிக்கின்றனர். இவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே யாரெல்லாம் அடுத்த மாசத்துக்கு உணவை வழங்குறாங்கன்னோ, அந்த உணவை வழங்க முடியலனாலும் அந்த உணவை எடுத்துட்டு போயிட்டு பசியில இருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் கொடுக்க போறாங்கன்ற டீட்டெயில்ஸையுமே எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுறாங்க. நாங்கள் எல்லாரும் கோவிலம்பாக்கம் ஃபுட் பேங்க் வாலண்டியர்ஸ். நாங்கள் எல்லோரும் இது ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. டெய்லி இதில் பெரிய பேட்டர்ன் அந்த மாதிரி கிடையாது. டெய்லி வீட்டில் சேர்ந்ததே ஜஸ்ட் 1-2 மினிமம் பேக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா குக் பண்ணி அங்கே வச்சுனா வாலண்டியர்ஸ் they'll go and feed the homeless people and who all the needies. ஸோ எங்களோட வேலை என்னென்னா, சிம்பிளாக வீட்டில் ஒரு நல்ல விஷயத்தை சமைச்சு அவங்களுக்கு என்ன முடியுதோ, எங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். இது மிச்சம் மீதி பண்ணுறது கிடையாது. அவங்களுக்காக நிறைய வாட்டி ஸ்பெஷலாக என்ன ஐட்டம்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் கூட நிறைய வாட்டி செஞ்சு பண்ணி கொடுத்துருக்கோம். வீக்லி ஒன்ஸ் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அதை கொண்டு போய் கொடுக்குறவங்களுக்கு தான் ரொம்ப கிரெடிட் போகும். நீடி பீப்புள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இங்கேருந்து வாரம் வியாழக்கிழமை தவிர வெள்ளம் புயல் இருக்கும்போது கூட வந்து கலெக்ட் பண்ணி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச துணிமணி, சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. வீடின்றி சாலைகளிலும் கடை வாசல்களிலும் பாலங்களிலும் உள்ள நபர்களை சந்தித்து அவர்களின் பசியை போக்கி வருகின்றனர். ஒரு சில இடங்களில் இவர்கள் தினந்தோறும் சென்று ஒரு பகுதியில் உள்ள மக்களுக்கே உணவு வழங்கி வருகின்றனர். அவர்களும் இவர்களுடைய வருகையை சந்தோஷத்துடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். வேளச்சேரி மற்றும் ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய இந்த வாலண்டியர்ஸ் கடந்த 2017 பிப்ரவரியிலிருந்து டிசம்பர் 25 வரைக்கும்
தொடர்ந்து 300 நாட்கள் 13,500 உணவு பொட்டலங்களை கொடுத்து பசியோட வாடிட்டு இருக்கவங்கள பசி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 18 ஏரியாஸ் கவர் பண்ணி ஒரு 10 சாப்டராக பிரிஞ்சு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். 10 சாப்டரில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வந்து சாப்பாடு சமைச்சு வீட்டில் சாப்பாடு சமைச்சு மற்றவங்களுக்கு கொண்டு போய் ஒவ்வொரு அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க ஸ்பிளிட்டப் ஆகி கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்னேகா மோகன்தாஸ் அவர்களால் சிறிய குழுவாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்று சென்னையை தாண்டி தமிழ்நாட்டில் பல நகரங்களிலும் இயங்கி வருகிறது. எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேங்க் சென்னைன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. என்டையராக இந்த சென்னை ஃபுட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அதில் ஒரு ஆக்டிவ் மெம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 150 மெம்பர்ஸ் இருக்காங்க. மற்ற குரூப்ஸோட வேறுபட்டது நாங்கள் சென்னை OMR வேளச்சேரி குரூப் எப்படி வேறுபட்டிருக்கோன்னா, நாங்கள் வந்து ஒரு தனித்துவமாக வந்து கடந்த February 2017 பிளான் பண்ணி மார்ச்லேருந்து கண்டினியூஸாக வந்து ஃபுட்டு கொடுக்கலாம், டெய்லி பேசிஸில் ஃபுட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி இப்போ வரலும் சக்ஸஸ்ஃபுல்லாக 300 டேஸ் கம்மிங் 25th டிசம்பர் வந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 300 டேஸ். இதுக்கு நடுவில் எந்த ஹசார்ட்ஸ் அந்த மழை புயல் வெள்ளம் எதுக்குமே நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணல, கண்டினியூஸாக வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். ஃபுட் பேங்க்கில் வந்து மற்ற எல்லா சாப்டரோடையும் இந்த சாப்டர் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. எப்படின்னா நாங்கள் வந்து டெய்லியும் ட்ரைவ்ஸ் பண்ணுறோம் கண்டினியூஸாக. மற்ற எல்லா சாப்டரும் வீக்லி ட்வைஸ் பண்ணால் கூட நாங்கள் வந்து டெய்லி பண்ணுறோம். ஸோ இதை வந்து March 1 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து Februaryயில் பிளான் பண்ணி March 1 ஸ்டார்ட் பண்ணோம். அன்னையிலேருந்து கண்டினியூஸாக பண்ணி இப்போ இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு கரெக்டாக 300 டேஸ் வருது. சென்னையில் 2017ஆம் ஆண்டு மட்டும் இந்த அமைப்பு சுமார் 60,000 உணவு பொட்டலங்களை வழங்கி பசியால் வாடுவோருக்கு பசிப்பிணியை தீர்த்துள்ளது. பசியில்லாத தேசத்தை உருவாக்குவோம் என இவங்க எடுத்து வைத்த முதல் அடி இந்த சிறிய செடி. இந்த செடி மரமாகும் என்பதில் மாற்றமில்லை. பொதுவாகவே நம்ம தெருக்கல்ல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வேஸ்ட் பொருட்கள், குப்பைகள், பேப்பர், டயர் இது எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஆனால் இந்த குப்பைகளுக்கு பக்கத்தில் தான் உயிருள்ள மனநல பாதிக்கப்பட்ட சில மனிதர்களையும் பார்க்குறோம். இந்த குப்பைகளை பார்க்குற மாதிரி அவங்களையும் பார்த்துட்டு சில பேர் அப்படியே போயிடுவாங்க. சில பேர் உதவ முடியலையேன்னு மன சங்கடத்தோடு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றணுன்றதுக்காக முதல் அடியை எடுத்து வைப்பாங்க. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் கடந்த 2006ஆம் ஆண்டு உதவும் உள்ளங்கள் என்ற பெயரில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான காப்பகம் ஒன்றை நடத்தி வருகிறார் ரமேஷ். இந்த மறுவாழ்வு இல்லத்தில் பார்த்தீங்கன்னா சாலையோரத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டாந்து தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான மறுவாழ்வு உதவி செஞ்சிட்ருக்கோம். கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த மறுவாழ்வு இல்லத்தில் இப்போது 75 பேர் இந்த இல்லத்தில் மறுவாழ்வு அடைஞ்சிட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழி பேசுகிற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த பல்வேறு மொழி பேசுகிற பல மாநிலத்தை சார்ந்தவங்க இந்த இல்லத்தில் இருக்காங்க. ரயில் நிலையம் ஓரங்களில், குப்பை தொட்டி பக்கத்தில், பஸ் நிலையம் ஓரங்களில் ஆதரவு இல்லாமல் தெருவில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை இந்த டீம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கான சரியான சிகிச்சையை கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சு அவங்களுடைய சொந்தக்காரங்களோட சேர்த்து வைக்கிறாங்க. திருப்பத்தூரில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மிக அதிகமாக இருந்தாங்க. ஏன்னா பக்கத்தில் ஜோலார்பேட்டை இருக்கிறதுனால அங்கே இருந்து ரயிலில் வந்து இப்படி வந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி ஸ்கூலில் இருக்கிற NSS பசங்களை கூட்டின்னு வந்து அவங்களாம் பிடிச்சி கொண்டு வரும்போது கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அவங்க ஜட்ஜி என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்களால் உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கும்போது ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னா விட்டுடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கலெக்டர் அப்ரோச் பண்ணி இதுக்கு ஏதாவது செய்யணுமேனு சொல்லி இது பண்ண பிறகு அவர் கலெக்டர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு ஹோம் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உதவுள்ளங்கள் வந்து சிறப்பாக நடக்குது, அவங்க மூலியமாகவும் அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டோருக்காக தமிழ்நாட்டில் முதலாக தொடங்கப்பட்ட தன்னார்வ காப்பகம் இது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மகாராஷ்டிரா, பீகார், ஒரிசா, நாகாலாந்து, அஸ்ஸாம், பஞ்சாப், ஹரியானா இப்படி பல மாநிலத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த இல்லத்தில் மறுவாழ்வு இல்லவாசிகளாக இருக்காங்க. இந்த காப்பகத்தில் மாதத்துக்கு ஒரு முறை CMC மருத்துவமனையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர்கள் இவங்களுக்கு தேவையான சரியான சிகிச்சை முறைகளை கொடுத்துட்டு வராங்க. இந்த 11 வருஷத்தில் இதுவரையும் ஒரு 215 பேர் நம்ம சாலையிலேருந்து மீட்டுட்ருக்கோம். அந்த மீட்டுறவங்களை
ஏற்கனவே நான் சொன்னது போல் பல மாநிலத்தை சார்ந்தவங்களை 105 பேருக்கு மேலே அந்த குடும்பத்தோடு அவங்கள செயற்பட்டுருக்கோம். மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை சரியாக செயல்பட வேண்டும் என்பதால் அவர்களை தனியாக விட்டுவிடாமல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுத்து மற்றவர்களோடு பழக விடுகின்றனர். அடுக்கம்பாரிலிருந்து டாக்டர்ஸ் வந்து மருந்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மருந்து வந்து வேலை செய்யணும்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு இடத்துல ஐடியலாக இருந்தால் அந்த மருந்து வந்து சரியானபடி ஒர்க் ஆகாதான். அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துனே இருக்கணும். அதனால் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த ஹோமில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணுறது, செடி வைக்கிறது, இது மாதிரிலாம் செய்கிறாங்க. சார் நம்ம அங்கே வந்துச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு. நம்ம புலீஸ் பிடிச்சி அவங்க அங்கே நம்ம மிஸ்ஸேஜ் தானே அங்கே வந்துச்சு. அங்கே நல்ல சார் நமக்கு நல்லா பார்த்துச்சு, நல்லா சாப்பிட்டு கொடுத்துச்சு. நமக்கு சும்மா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை பண்ணுறது சார் நமக்கு நல்லா பார்த்துச்சு இருக்குது சார். ரயில் நிலையம் அருகில் உள்ள சுமார் 3 ஏக்கர் காலி இடத்தை சுத்தம் செய்து மரங்களை நட்டு அந்த இடத்தை அழகாக மாற்றி வருகின்றனர் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் ரயில்வேக்கு சொந்தமான ஒரு 3 ஏக்கர் இடமா இருந்தது. சமூக விரோத செயல்கள்லாம் ஈடுபட்டுட்டு அவுட் சைட் போகிற இடமா இருந்தது. இதை மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட செடிகளை நட்டு பராமரிச்சுட்டு வராங்க. இது பறவைகள் சரணாலயமே மாற்றணுன்ற ஒரு எண்ணத்தோட பறவைகள்லாம் வந்து இளைப்பாடுறதுக்காக நட்டு வச்சுருக்கோம். இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம், புங்க மரம், அரச மரம், தேக்கு போன்ற நாட்டு வகை மரங்கள்லாம் நடப்பட்டு பராமரிக்க வருது. ஒரு 3 வருஷமாக இதை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த பணியில் ஈடுபட்டுட்டு வராங்க. திருப்பத்தூர் முனிசிபாலிட்டியுடன் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் சுத்தம் செய்கிறது, பெருக்கிறது, தெரு ஓரங்களில் மரங்கள் நடுறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறதுன்னு நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. ரயில் நிலையம் சுற்றியுள்ள சாலையில் தினமும் 2 வேளை சுத்தம் செய்து தூய்மையாக மாற்றி வருகின்றனர். இதனால் காலையில் அந்த சாலையில் நடைபயிற்சி செய்வோர் இந்த காப்பகத்தை பாராட்டி மன மகிழ்ச்சியோடு சில உதவிகளையும் செய்து வருகின்றனர். இந்த பக்கம் நான் வாக்கிங் வரும் ஒரு 4-5 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் கண்டினியூஸாக. அப்போ நிறைய இங்கே கல் அசிங்கமாக இருக்கும் இங்கே வர்றதுக்கே 5 o'clock மார்னிங் வர்றதுக்கு. இப்போ நீட்டாக இருக்குது. இந்த பக்கம் வரும்போதே வண்டி ஓட்டு வரும்போதே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ரோட் நல்லா நீட்டாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான வேலைகளை அவர்களே செய்து விடுகின்றனர். மற்றவர்களின் உதவியை இவர்கள் எப்போதும் நாடுவதில்லை. மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நலமடைந்த பலர் தங்கள் குடும்பத்துடன் மீண்டும் மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றனர். நலம் பெற்ற சிலர் காப்பகத்திலேயே இருந்து மற்றவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்து வருகின்றனர். ஒரு டீச்சரா இருக்கீங்க, டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு ஆமா டீச்சரா இங்க வந்து யாருன்னா கிளாसेस எடுக்கறீங்களா? அதான் எடுத்துட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு ஒரு 3-4 இயர்ஸ் சைல்டு இருக்குங்க. அதுக்கு யூகேஜி, பேர் தனுஸ்ரீ, அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் அதுக்கு முன்னாடியே சார் எனக்கு பேஷண்ட்ஸ்க்கு டீச் பண்ண சொல்லி ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அதையும் செஞ்சேன். இவர்கள் செய்யும் கைவினைப் பொருட்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் உதவியோடு அந்த இடத்தில் விற்பனைக்கு வைக்கப்படுகிறது. அந்த பணத்தை கொண்டு உணவு தயாரித்து அந்த பகுதியில் உள்ள நலிவடைந்த நபர்களுக்கு மதியம் மற்றும் இரவு நேரங்களில் உணவு வழங்கி பசிப்பிணியை போக்கி வருகின்றனர். மனநலம் பாதிக்கப்பட்ட பலர் தங்கள் குடும்பத்தோடு இணைந்த பல சுவாரஸ்யமான கதைகளும் இதற்கு பின்னால் உண்டு. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கான சிகிச்சையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபோட்டோஸை அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. அவங்க மூலமாக எல்லா ஸ்டேஷன்ஸ்க்குமே இந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுக்கப்படுது. 10 வருஷமாக காணாமல் போயிட்டாங்க, நாங்கள் பல இடத்துல தேடி பார்த்தோம், கிடைக்கல, ஒன்ஸ் இறந்து போயிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இல்லத்துலேருந்து திடீர்னு ஒரு தகவல் வந்தது, உங்கள் மகன் உயிரோடு இருக்கார், உங்கள் பொண்ணு உயிரோடு இருக்கார், இந்த இல்லத்தில் இருக்கார், இந்த ஊரில் இருக்காங்க, இந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். எங்களுக்கு அன்றைக்கி தான் உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கூப்பிட்டு போவாங்க. கடந்த 10 வருஷமாக இந்த டீமோட அதீத முயற்சியால் பல பேர் அவங்க குடும்பங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே எல்லா வீடுகள்லேயும் தான் சாப்பிட்டது போக கண்டிப்பாக உணவு மீதமாகும். ஆனால் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் நைட் நேரங்களில் சாப்பிடாமலே தூங்குறாங்க. உணவு வீட்டில் அதிகமாக வச்சுருக்கவங்க இது யாருக்கு தேவை அப்படின்றத தெரியாமலே இருக்காங்க.
உணவு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு யார் வீடுகளில் உணவு மீதமாயிருக்கு அப்படின்றது தெரியாமலே இருக்காங்க. இந்த 2 விஷயத்தையுமே சரிசமம் செய்யறதுக்காக டாக்டர் ஃபாத்திமா உருவாக்கி இருக்கிற ஐடியா தான் ஐயமிட்டு உண். ஐயமிட்டு உண் உணவு வீணாகாமல் தடுக்கவும், நம்மிடம் இருக்கும் அதிகப்படியான உணவுகளை பசியோடு இருப்போரிடம் கொண்டு சேர்க்கவும் டாக்டர் ஐசக் ஃபாத்திமா ஜாஸ்மின் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 92,000 கோடி மதிப்புள்ள உணவை ஒரு வருஷத்துக்கு மட்டுமே நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இந்த அமௌண்ட் மட்டும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா பீகாரில் இருக்கிற அத்தனை மக்களுக்குமே ஒரு வருஷத்துக்கான உணவை நம்மளால் அளிக்க முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உணவு இல்லைன்னு கிடையாது, உணவு நமக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் உணவு வேஸ்டேஜ் மட்டுமே 40% இருக்குது. இது வந்து கல்யாணங்கள், ஈவெண்ட்டு, பர்த்டே பார்ட்டிஸ், கார்ப்பரேட் ஆஃபீஸ், பார்ட்டி ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி பல இடத்துல வந்து உணவு வேஸ்ட் ஆகுது. அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பார்த்திங்கன்னா 40% ஆகுது. இதே இந்தியாவில் தான் 20 கோடி மக்கள் உணவே இல்லாத தூங்குறாங்கன்னு இன்னொரு அறிக்கை சொல்லுது. ஏன் இந்த கேப்பை சால்வ் பண்ணுற விதம் தான் ஐயமிட்டு உண் அப்படிங்கிறதே. இந்த வீணாகிற உணவை எடுத்து அந்த பசியோடு இருப்பவர்களுக்கு போய் சேர்ந்தாலே ஓரளவு நம்மளால் அந்த பசி என்னும் நோயை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஐயமிட்டு உண் அப்படிங்கிற திட்டத்தோட நோக்கம். இங்குள்ள குளிர்சாதன பெட்டியில் உங்கள் தேவை போக மீதமிருக்கும் உணவுகளை கொண்டு வந்து வைக்கலாம். உணவில்லாமல் வாடுவோரும் இதை எடுத்துக்கொண்டு தங்களின் பசியை போக்கலாம். எப்படியுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இல்லை 2 ஆள் சாப்பிட்றதுக்கான ஒரு உணவு இருந்துக்கிட்டே இருந்தது. இதை கொண்டு போய் நாங்கள் நைட்டில் வந்துட்டு பொறுமையாக வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு பீச் ஓரத்தில் அப்படி இப்படி கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது இவர் தேவை உள்ளவராக இருப்பாங்கன்னு எனக்கு எண்ணம் பட்டதுனால அவருக்கு நான் கொடுத்தேன். ஆனால் அவர் வந்துட்டு இல்லை மேடம், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், சரி நம்மள மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏதோ விதத்தில் ஒரு தயக்கம் இருக்கும், இவங்கக்கிட்ட கொடுத்தா வாங்கிப்பாங்களா இல்லையான்னு தெரியாமல் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு நடுநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜை வந்து பப்ளிக்கில் வச்சோம். இந்த திட்டத்தின் மூலம் உணவு தருபவர் யார், அதை பெறுபவர்கள் யார் என்பது தெரியாது. அதனால் தருபவருக்கும் அதை பெறுபவருக்கும் எந்த தயக்கமும் தேவையில்லை. இந்த ஃப்ரிட்ஜில் உணவுகள் வைக்கணும் அப்படின்னாலே அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. எந்தெந்த உணவுகள் ஏற்கப்படுது, எந்தெந்த உணவுகளை அவங்க ஏற்றுக்கிறது இல்லைன்றதை பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கப்படும் உணவுகள், ஏற்கப்படாத உணவுகள்னு பிரிச்சிருக்கோம். ஏற்கப்படும் உணவுகள் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு, பிரெட், சாண்ட்விச்சஸ், பிஸ்கெட்ஸ், அந்த மாதிரி ஜூஸஸ் இல்லைனா சீல்டு வாட்டர் பாட்டில்ஸ், இப்படி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்கோம். இது ஏற்கப்படும் உணவுகளுக்கு. மேற்கொண்டு நீங்கள் கொண்டு வரும் உணவுமே சரியான பேக்கிங்கில் இல்லைன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை பார்த்தாலே அதை எடுத்து சாப்பிடணுன்ற எண்ணம் தோணணும். அது நீங்களாக இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பேக்கிங்லேயும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. அதே மாதிரி ஏற்கப்படாத உணவுகள்னு இருக்குது. அதில் வந்து நாங்கள் நான்வெஜ், முட்டை, பால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. நான் வெஜிடேரியன் ஃபுட் எதுக்காகனா எத்தனை நாளைக்கு முன்னாடி சமைச்சோன்றது எங்களுக்கு தெரியாது. அது ஃப்ரோசனாக இருக்கலாம். அந்த ஹெல்த் ப்ராப்ளம், ஹைஜீன் ப்ராப்ளம்காக வந்துட்டு இந்த நான்வெஜ் உணவுகளை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பாலுமே வந்துட்டு திறந்த நிலையில் இருந்தால் அது என்னைக்கான பால், எப்போ எக்ஸ்பைரி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஏற்கப்படாத உணவுகளில் இந்த லிஸ்ட்டும் இருக்குது. மேற்கொண்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பைரி டேட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அதுவுமே இந்த ஃப்ரிட்ஜில் நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த ஃப்ரிட்ஜை கண்காணிக்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி கார்டும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவரோட வேலை என்னென்னா, இப்போ கொண்டு வந்து கொடுக்குறவங்க ஒரு சரியான முறையில் பேக் பண்ணலன்னா அதை வேண்டான்னு சொல்லிடுவார். ப்ளஸ் நீங்கள் கொண்டு வர சாதமோ இல்லை கொண்டு வர ப்ராடக்ட்டோ இன்னும் நிலையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதும் அந்த செக்யூரிட்டி கார்டோட வேலை. ப்ளஸ் ஒரு வந்து டோனர் புக்குன்னு வச்சுருக்கோம். யார் கொடுக்குறாங்க, அவங்களோட ஃபோன் நம்பர், என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒரு டேட்டா எடுத்துகிட்டே இருக்கிறோம். இது ஸோ மந்த் எண்டில் நாங்கள் கேல்குலேட்டும் பண்ணுறோம் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஃபுட் வேஸ்ட்டை தவிர்த்திருக்கோன்னு. இந்த கடந்த 4 மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள், அதாவது உணவு வகை மட்டுமே அதுக்கான ஒர்த்தான உணவு வந்துட்டு எங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வந்திருக்குன்றது எங்கள் டேட்டாலேருந்து நாங்கள் எடுத்தது. நம்ம பயன்படுத்திட்டு இருக்க பொருட்களில் இனிமேல் எனக்கு இது பயன்படாது ஆனால் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு எந்த பொருளாக இருந்தாலும் அதையும் இங்கே கொண்டு வந்து வைக்கலான்றதுக்காக ஒரு ரேக்கையும் அமைச்சிருக்காங்க. இந்த பொருட்களை பல பேர் எடுத்துட்டு போய் பயனடைஞ்சிருக்காங்க. ஆடைகள், புத்தகங்கள், பொம்மைகள், காலணிகள், பாத்திரங்கள் மற்றும் எந்த விதமான பயனுள்ள பொருட்களையும் மற்றவர்களுக்காக இங்கு விட்டுச் செல்லலாம். இந்த நன்கொடை பெட்டகத்தில் பெரும்பாலும் உடைகள், புத்தகங்கள், காலணிகள் கிடைக்கிறது. சரியான உடைகள் இல்லாதவர்கள் இதை மகிழ்ச்சியுடன் எடுத்துச் செல்கின்றனர். பெசன்ட் நகரில் இந்த திட்டத்தை பார்த்து
பலர் ஃபாத்திமாவை அணுகி அவருடன் சேர்ந்து இந்த திட்டத்தில் தங்களையும் இணைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். பலரும் உணவை தாராளமாக தர முன் வருகின்றனர். ஃப்ரிட்ஜு இருக்கிற கேசிங்கில் இருக்கிற நம்பரை பார்த்து எங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணோம். இந்த குரூப் எதுக்குன்னா, இப்போது எங்களுக்கு ஒரு கால் வரும், அண்ணா நகரில் ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு 200 சாப்பாடு இருக்குது அப்படின்னு ஒரு கால் வரும். இந்த நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 150 வாலண்டியர்ஸ் இருக்கிறோம். இந்த மெசேஜை நாங்கள் போட்ட உடனேயே யார் அண்ணா நகரில் ஒரு வாலண்டியர் இருக்காங்களோ அந்த வாலண்டியர் அந்த சாப்பாடை எங்களுக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரிப்பரேஷன் டைம், அதாவது அது காலையில் சேர்ந்ததா இல்லை சாயந்தரம் சேர்ந்ததா அதை பொறுத்து அதுக்கு ஒரு வேளை ஷெல்ஃப் லைஃப், அதாவது அது ஃப்ரிட்ஜு வர வரைக்கும் தாங்கும் அப்படி இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா ஹங்கர் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லி சென்னையில் சில ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஏரியாலே கொண்டு போய் அங்கேயே எங்களோட வாலண்டியர்ஸ் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இது தவிர நலிந்த மக்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றனர். இந்த திட்டத்தை பத்திரிகைகள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பார்த்து பலர் தங்கள் நகரங்களிலும் இதுபோன்ற குளிர்சாதன பெட்டியை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஃபாத்திமாவிடம் வைத்துள்ளனர். 3 மாதத்தில் பெங்களூரில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். 1 மந்த் ஆகுது, நல்லா போயிட்டுருக்குது. அப்புறம் இப்போது ஆலந்தூரில் வந்துட்டு இன்னிலேருந்து அது ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. ஸோ இன்னொன்று அசோக் நகரில் இந்த வீக்கெண்டுக்குள்ளே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாருமே அவங்களோட ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்துட்டு அந்த வாலண்டியர் எந்த அளவுக்கு இதில் பேஷனேட்டாக செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எங்களால் அதை ஓப்பன் பண்ணவே முடியுது. பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணமோ அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10% உணவு வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். அது முன்கூட்டியே எங்களுக்கு தெரிவிச்சிட்டிங்கன்னா நாங்களே வந்து அதை கலெக்ட் பண்ணிடுவோம், இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். நாம் உண்ணும் உணவை பிறரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொன்னதை மறந்த நமக்கு ஐயமிட்டு உண் என்பதன் மூலம் இந்த விதையை மீண்டும் விதைத்திருக்கிறார் நம்மில் ஒருவரான டாக்டர்